மகேஸ்வரி பெருமாள்ன்றவா கேட்டிருக்கா. என்னன்னா அஷ்டச்சூரணத்துக்கு இந்துப்புக்கு பதிலாக கருப்புப்பு போடலாமே, வாய்வு நன்கு வெளியேறும் அப்படின்னு கேட்டிருக்கா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இதை பாருங்க, இதான் அஷ்டச்சூர்ணம். நம்ம எடுத்து வச்சிருக்கிறது கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சிருக்கேன். இது இப்போ அவள் கேட்டிருக்கா இல்லையா கேள்வி அஷ்டச்சூர்ணத்தில். இப்போ நான் முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் இப்படி ஷார்ட்ஸில் சொல்லிடுவோன்னு பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த குழப்பமே இல்லாமல் கரெக்டாக தான் உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கேன். இந்த பிளாக் சால்ட்டுங்கிறது சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி உள்ளது. அதை இதில் நம்ம போடக்கூடாது. இதுக்கு இந்துப்பு தான் போடணும். அந்த கருப்புப்பை பற்றி வேணும்னா நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ இந்த அஷ்டச்சூர்ணத்தில் பார்த்தோம்னா நம்ம இந்த 8 விதமான பொருள் போட்டிருக்கோம். ஜீரகத்தை மட்டும் 2 எடை போட்டிருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவா, எல்லாத்தையுமே சரி எடை போட்டும் பண்ணுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, மிச்சம் எல்லாத்தையும் சரி எடை போட்டுட்டு பெருங்காயத்தை மட்டும் 8 எடை போட்டு பண்றதெல்லாமும் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் பண்ணுவா. நம்ம ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட கேட்போம். இப்போ அஷ்டச்சூர்ணத்தில் அவள் கேட்டிருக்காளே பிளாக் சால்ட் போடக்கூடாதான்னு. இது நீ அஷ்டச்சூர்ணத்தை பற்றி சொல்லு. அதுக்கு ஆயுர்வேதத்தில் ஏதாவது செய்யுள் மாதிரி பாட்டு மாதிரி இருக்கா? இருக்கு. அதாவது 3 வகையான புஸ்தகங்கள் இருக்கு. முக்கியமான புஸ்தகம் இருக்கு. ஒண்ணு வாக்பாடர் எழுதிய அஷ்டாங்க ஹிருதயம், 2வது சுஷ்ருத்தர் எழுதிய சுஷ்ருத்த சங்கீதா, 3வது சரக்கர் எழுதிய சரக்க சங்கீதா. இது 3 தான் முக்கியமான புஸ்தகங்கள். இவங்க 3 பேருமே அஷ்டச்சூர்ணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அத ஷார்ட்டா சொல்லியிருக்கிறது அஷ்டாங்க ஹிருதயத்துல சொல்லியிருக்கா. அந்த பாட்டை சொல்லியிருக்கேன். त्रिकटु अजमोद सैंदवम जीरगे द्वे समधरणा अष्टमो हिंदुबाहाः प्रथम कवले भोज्ये सर्पिषा संप्रोक्तो जयंती जठराग्नि वादगुल्मम निहंती அப்படின்னு சொல்லிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திருக்கட்டு திருக்கடுக்கம்னு சொல்லுவோம். அது அடுத்தது அஜமோதம் ஓமம், அடுத்தது சைந்தவம்ன்றதுதான் இந்த இந்துப்பு சைந்தவலவனம்னு சொல்லுவாங்க. ஜீரகே 2 வகையான ஜீரகம், கருஞ்சீரகம் நம்ம சின்ன ஜீரகம், ஆமா, ஹிங்குன்ற பெருங்காயம். இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, பிரதம கவலை முதல் உருண்டை, அது கூட சர்ப்பினா நெய், இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டா என்ன ஆகும்னா ஜடரா அக்னி பசித்தியை தூண்டும். அதுக்கு அடுத்தது வாதகுல்மம்னு சொல்லுவோம். இந்த பாட்டுல சொல்லுவா பாரு, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா உருளைன்னு சொல்லிட்டு அதை நாங்க நோயாதான் சொல்லுவோம். அந்த நோயை சரி பண்ணும். அத உஷ்ண வாயுன்னு சொல்லுவோம்மா. அதை சரி பண்ணும். வாயுவை அப்படி ஓடும் உள்ள உடம்புக்குள்ள குடு 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 குடுன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும். அது வாயு தான். அது அதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதான் இந்த மாதிரி இந்த அஷ்டச்சூர்ணங்கிறது இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மருந்து. இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கணும். கருப்பு உப்பு இதுக்கு போடக்கூடாது. கருப்பு உப்பு எதுக்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.